ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் சோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கடந்த 7 மாதங்கள் கண்ணின் மணி போல் பாதுகாத்த உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த 8வது மாதத்திலும் நம்ம எல்லாரையும் காணும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளுக்குரிய வேத வார்த்தை வாக்குத்தத்தம் இயேசுவின் ஒளி ஊழியங்கள் மூலமாக உங்களுக்கு கொடுப்பதிலே நாங்கள் பெருந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியா 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், பல நேரங்களில் தேவ பிள்ளைகளாகி நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் ஊழியர்களுக்கும் தேவனை சார்ந்து வாழ்கிற நமக்கு சகாயம் இல்லாதது போலவே நாம் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு சகாயம் செய்வேன். தனிப்பட்ட முறையில் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு சகாயம் செய்வேன், உன் குடும்பத்திற்கு சகாயம் செய்வேன், உன் பிள்ளைகளுக்கு நான் சகாயம் செய்வேன். இந்த சகாயத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த உதவியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த விடுதலையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த சகாயம் தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மை, தேவனின் பட்சத்தில் இருந்து என்னோடு கூட இருந்து தீங்கு நாளிலும் ஆபத்து நாளிலும் அவர் என்னோடு கூட இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வாக்குத்தத்த செய்தியை 3 குறிப்புகளாக சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, குட் பர்பஸ், சரியான நோக்கம் தேவை தேவன் நமக்கு நன்மை செய்வதற்கு. எல்லா காரியத்திற்கும் கர்த்தர் நன்மை செய்வாரா என்றால், மாம்சமாய் சுயமாய் உலக பிரகாரமாய் பொறாமையில் போட்டியில் பழி வாங்குவதற்கெல்லாம் தேவன் சகாயம் செய்ய முடியாது எனக்கு அன்பானவர்களே. அப்போ தேவன் சகாயம் செய்ய வேண்டுமானால் ஒரு சரியான நோக்கம் இருக்க வேண்டும். குட் பர்பஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிலிப்பியர் 2:13 சொல்றார், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். அப்போ தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி, பர்பஸ், நோக்கத்தின்படி, விருப்பத்தின்படி நீங்களும் நானும் கேட்போமானால் நிச்சயம் நமக்கு சகாயம் கிடைக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பாருங்கள், அவரோடு கூட இருந்து நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்றார், ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நோக்கம், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததற்கான நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்திற்கு பிதாவானவர் சகாயம் பண்ணுகிறவராக இருந்தார். பவுலை அழைத்து ஊழியத்தில் பயன்படுத்தும் போது பவுலை குறித்த ஒரு நோக்கம் இருந்தது. பவுலுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. ஊழியம் செய்ய வேண்டும், ஊழியர்களை எழுப்ப வேண்டும், கிராமங்களுக்கு போக வேண்டும், பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆவியானவரால் நடத்தப்பட்ட ஒரு நோக்கம் இருந்தபடினாலே பவுல் போன இடங்களிலெல்லாம் ஒரு சகாயம் கிடைத்தது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் சகாயம் வேண்டுமானால், உங்களுக்கும் நன்மை வேண்டுமானால், நீங்களும் அந்த நன்மையை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் சரியான நோக்கத்தோடு செயல்பட நம்மை தீர்மானிப்போம். எகிப்து இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாயிருந்தார்கள். அவர்களுக்கென்ற ஒரு நோக்கத்தை கொடுத்து, ஆராதிப்பதற்கென்ற நோக்கத்தை கொடுத்து, என் ஜனங்கள் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தை கொடுத்து அவர்களை பாலும் தேனும் வழிந்தோடுகிற கானானுக்கு கொண்டு வருவதுதான் தேவனுடைய நோக்கமாக இருந்தது. இந்த சரியான நோக்கத்திற்கு தேவன் உதவி செய்கிறவராய் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். 2வதாக, யாருக்கு கர்த்தர் சகாயம் செய்வார்? நம்பகத்தன்மை தேவை. நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக இருக்கிறவர்களுக்கு அவர் நன்மை செய்வார். நம்ம யாரை நம்புகிறோமோ, நம்ம யாரை நிச்சயமாக இவங்க கரெக்டாக இருப்பாங்க, சரியாக இருப்பாங்கன்ற நம்பிக்கைக்குரியவர்களுக்குத்தான் நன்மை செய்ய முடியும்.
ஏமாற்றுகிறவர்களுக்கோ, புறம் கூறுகிறவர்களுக்கோ, உலக பிரகாரமாய் வாழுகிறவர்களுக்கோ, மாம்சத்தை வெளிப்படுத்துகிறவர்களுக்கோ தேவன் எப்படி உதவி செய்ய முடியும்? இந்த வாக்குத்தத்த செய்தியிலே தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிற இந்த மாதம், உன்னை நம்புகிறபடி உண்மையுள்ளவனாய் இருப்பாயானால் என் சகாயம் உனக்கு உண்டாயிருக்கும். ரூத் மோவாபிய பெண் எனக்கு அன்பானவர்களே. ஆனால் ரூத் 2ஆம் அதிகாரம் 17 வயசில் சொல்கிறார், அந்த 15வது வார்த்தையில், அவரை இல்லாமல் நான் உங்கள் தெய்வம் என்னுடைய தெய்வம் என்று சொல்லுகிறாள். ரூத் 2:12 அவரை நம்பி வந்தபடினால் எனக்கு ஒரு நிறைவான பலன் கிடைத்தது என்று சொல்லுகிறாள். ரூத் 3:11 வேண்டியபடியெல்லாம் செய்வன்னு வாக்கு பெறுகிறாள். ரூத் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ரூத் இழந்து போன வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியுமாய் கொடுத்து அவளை மனைவி என்கின்ற ஸ்தானத்திலே கொண்டு வருகிறார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். இந்த மாதம் இழந்தவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்பிக்கைக்குரியவர்களாய் மாற வேண்டும். எங்கெல்லாம் நம்பிக்கை இழந்து போனோமோ, எங்கெல்லாம் சாட்சி இழந்து போனோமோ அதை சரி செய்வோம். கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்வோம். கடந்த 2007 ஆண்டிலிருந்து கர்த்தர் என்னை நம்புகிறபடியினால் இது வரைக்கும் என்னை கர்த்தர் நடத்தி வருகிறார். யோசேப்பு நம்பிக்கைக்குரியவனாக இருந்தபடியினால் ராஜாவாக உயர்த்தப்பட்டான். உண்மை நம்மை உயர்த்தும். உண்மை நமக்கு நன்மையை கொண்டு வரும். உண்மை நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கும், வாழ வைக்கும். என்னாகும் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின்படி, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்ற வார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின்படி, புறம் கூறி திரிகிறவன் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். பாருங்க, ரகசியத்தை பாதுகாக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தூற்றி திரிவதல்ல நம்முடைய வேலை. ரகசியத்தை பாதுகாக்கிறவர்களுக்கு கர்த்தர் சகாயம் செய்வார். உண்மையுள்ளவர்களுக்கு சகாயம் செய்வார். நம்பகத்தன்மை உள்ள ஜனத்துக்கு கர்த்தர் நம்பிக்கைக்குரியவராய் இருப்பார். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாவதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று சொல்லுகிறார். ஆதாமும் ஏவாளும் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இல்லாததினால் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். நோவாவோ நம்பிக்கைக்குரியவனாக இருந்தபடியினால் நோவாவின் குடும்பமும் பேழைக்குள் பாதுகாக்கப்பட்டது. நம்பிக்கைக்குரியவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். நம்பிக்கைக்குரியவர்கள் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வார்கள். நம்பிக்கைக்குரியவர்களுக்கு தேவனே பட்சத்திலிருந்து அவளுக்கு சகாயம் செய்வார். 3வது, யாருக்கு உதவி தேவையோ அவர்களுக்கு தேவன் உதவி செய்வார். உதவி தேவையான நபராக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு தேவை, உண்மையாகவே ஒரு உதவி தேவை என்று சொல்லுகிறவர்களுக்கு கர்த்தர் அந்த நன்மையை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஒரு முறை ஒரு தாய் பிசாசு பிடித்த தன் மகளுக்காக மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், உதவிக்காக என் பிள்ளைக்காக நான் கேட்குற ஆண்டவரேன்னு அந்த தேவையோடு ஒரு உதவிக்காக எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி, உண்மையாகவே அர்ஜென்ட் நீட், தேவைக்கு உதவிக்கு அந்த ஹெல்ப்பு எனக்கு தேவை, நான் விதவியாக இருக்கிறேன், என் பிள்ளைங்க கைவிடப்பட்டிருக்கிறாங்க, வாழ முடியல, உண்மையாய் உதவிக்காய் இயங்குகிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயம் சகாயம் செய்வார். இன்னொரு வேத வசனம் சொல்லுகிறது, பிசாசு பிடித்த ஒரு மகன் இருந்தான். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அந்த தகப்பன் கேட்கிறான், ஆண்டவரே என் பிள்ளை சந்திரோகியாய் கஷ்டப்படுகிறான், எனக்கு உதவி தேவை என்று கேட்கிறான். நிச்சயமாகவே உதவி உங்களுக்கு தேவை என்றால் அந்த தேவையை நிறைவேற்ற கர்த்தர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இந்த மாதம் அதை செய்து கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். எனவே நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்களே ஆனால் நிச்சயம் ஜெயம் பெறுவீர்கள். சரியான நோக்கம் இருந்தால் கர்த்தர் சகாயம் செய்வார். நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தால் சகாயம் செய்வார். உதவி தேவைப்பட்டால் நிச்சயம் சகாயம் செய்வார். எனவே இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கரம் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பல நேரங்களில் உதவி இல்லாமல் ஆண்டவரே தன் சொந்த சகோதரர்களினால், சகோதரிகளினால், உறவுகளினால், குடும்பங்களினால் துக்கத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் சகாயம் பெறுவார்களாக, நன்மையை பெறுவார்களாக.
உம்முடைய இரத்த கோட்டைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் என் ஜனத்தை மூடட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பாதுகாப்பின் கரம் உங்கள் பிள்ளைகள் மேல் தங்கியிருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.